நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட உதிராமல் இருக்கிற முடியை ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு ஏஜ் 40க்கு மேலே 40 வயசுக்கு மேலே ஆனாலும் நல்லா முடியை ஷைனிங்காகவும் பிளாக்காகவும் வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் இது. இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ்னு ரெகுலராக எடுத்துக்கும் போது நமக்கு பிளாக் ஹேராகவே இருக்கும். இன்னொன்று ஒயிட் ஹேர் வராது. உங்களுக்கு வந்து இந்த பார்ட்னஸில் கூட, அதாவது வழுக்கையில் கூட முடி வளர்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. சிம்பிளான பேக்கு. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து பயப்படாமல் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லைச்சாரல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து எந்த ஹேர் பேக் போடலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து இவங்க இந்த பேக் தான் போடணும், இவங்க போடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் எல்லா பேக்கும் போடலாம். என்னென்னா நீங்கள் 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் வைக்காமல் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அவ்வளோ வச்சாலே போதும். இதுவே நீங்கள் வெந்தயம் இருக்கிற பேக்கோ இல்லை ஆலோவேரா இருக்கிற பேக்கோ யூஸ் பண்ணும்போது ஹேரில் அப்ளை பண்ணிட்டு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அந்த 5 மினிட்ஸை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். மற்றபடி நீங்கள் எல்லா பேக்குமே நீங்களும் யூஸ் பண்ணலாம். உங்களோட சைனஸ் ப்ராப்ளத்தோட சிவியரை பொறுத்து நீங்கள் வந்து என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டாக்டர் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் எல்லா பேக்குமே யூஸ் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் 10 மினிட்ஸுக்கு மேலே வைக்கக்கூடாது. வெந்தயம் ஆலோவேரா இருக்கிற பேக் மட்டும் 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற பேக்குமே பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்களும் எல்லா பேக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம், நான் என்ன மாதிரி பேக் போடணும் அப்படின்ற ஒரு டவுட் யாருக்கும் வர வேண்டாம். எல்லாருமே எல்லா பேக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பேக்குமே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக போட்டுக்கலாம். இன்றைக்கி பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 40 வயசு ஆனாலும் எனக்கு வந்து என் ஹேர் பிளாக்காகவே நல்லா ஷைனிங்காகவே இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு ஒயிட் ஹேர் கூட வராமல் பிளாக் ஹேராகவே உங்களுக்கு அபோவ் 40 வரைக்கும் மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த பேக் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லைச்சாரலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேர் வச்சுருக்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் பச்சைப்பயிறு தாங்க. பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தண்ணி நம்ம ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அளவாக ஊற்றினாலே போதும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டேன். நம்ம நைட்டு ஊற வைக்கும்போது அந்த பச்சைப்பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். காலையில் அந்த பயிர் எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவே கொஞ்சம் லைட்டாக முளைச்சிருக்கும். நான் இது வந்து ஊற தான் வச்சேன். ஆனால் இதுவே நல்லா லைட்டாக முளைச்சி, இது டபுள் ப்ரோட்டீன் வந்து இந்த முளைக்கிற பயிர் நமக்கு கிடைக்கும் நம்ம ஹேருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிரை வந்து நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் ஷாம்புவாக நம்ம இந்த பச்சை பயிரை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஹேரை வந்து நல்லா கண்டிஷனிங் பண்ணி கொடுக்கும். நம்ம கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பச்சை பயிறு வெந்தயம்லாம் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம முடி பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு க்ரோத் கொடுத்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இது கூட இங்கே நான் செகண்டாக எடுத்துக்கிட்ட மெயின் இன்க்ரீடியன்ட் கீழா நெல்லியில் தாங்க. கீழா நெல்லி இலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இலைக்கு கீழே குட்டி குட்டியாக நெல்லிக்காய் மாதிரி ஒரு உருண்டை மாதிரி ஒரு காய் இருக்கும். அந்த தான் கீழா நெல்லி இலைகள். இப்போ வந்து உங்களுக்கு இந்த கீழா நெல்லி கிடைக்காது அப்படின்றவங்க நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பொடியாக கிடைக்கும். நீங்கள் அப்படி வாங்கி கூட ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழா நெல்லி நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் இருந்து ஒரு முடி கூட உதிராமல் வளர்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 40 வயசு ஆனாலும் நம்ம ஹேரை வந்து நல்லா கருப்பாக வைக்கிறதுக்கு இந்த கீழா நெல்லி நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நரமுடி பிரச்சனை வரவே வராது. நம்ம ஹேர் ஃபாலை கொஞ்ச நாள்லேயே வந்து ஸ்டாப் பண்ணி புது முடி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த கீழா நெல்லி. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது முடி நல்லா அடர்த்தியாக மாற்றும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழா நெல்லி வந்து இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்திருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் உங்ககிட்ட கம்மியான கீழா நெல்லியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்டு, வேறு, இலை இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறையா கிடச்சனால அந்த இலைகளை மட்டும் நான் ஆஞ்சு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் வந்து இதை மாற்றிக்கலாம். இது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம பச்சை பயிறு ஊற வச்சிருந்த தண்ணி மட்டும்தான். இதை இப்போ நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிருவோம். ஏன்னா கீழாநெல்லி வந்து நம்ம கொஞ்சம் தண்டோடையே சேர்த்துருக்குறோம். அதனால் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஃபில்டர் பண்ணிக்கிருவோம். இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஹேருக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பயுமே நல்லது. இந்த பேக்கை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் லிக்விடாக தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து பச்சை பயிறு கீழாநெல்லி மட்டும் சேர்த்துருக்கனால நமக்கு கொஞ்சம் வந்து லிக்விட் பேக்காக தான் கிடைக்கும். இதை வந்து இப்போ ஃபஸ்ட் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிருவோம். நல்ல ஒரு ஒரு காட்டன் கிளாத் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஃபில்டர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஆனால் என்னென்னா நம்ம நார்மலாக நான் வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஹேரில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த குளிர் டைமில் மூக்கிலேருந்து கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் வச்சாலே போதும். அந்த ரிசல்ட் நமக்கு ஹேரில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் கிடச்சிருக்கு. இது கூட நான் 3ஆவதாக சேர்த்துக்க போகிறது வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் தான். இந்த ஸ்டெப்பை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்த்துக்க வேண்டாம். நீங்கள் வந்து அந்த வெந்தயம் பச்சை பயிரும் கீழாநெல்லி மட்டுமே அரைச்சி அந்த பேக் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் கரிசலாங்கண்ணி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதை பேக்கோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரிசலாங்கண்ணி சேர்க்கறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தி, அதாவது ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இது ரொம்பயுமே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நமக்கு முடி உதிர்றதை வந்து ரொம்பயுமே ஸ்டாப் பண்ணி நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்குறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி ரொம்பயுமே ஹெல்ப் பண்ணும். நான் லாஸ்ட்டாக இது கூட வந்து ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பேக்கை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம கரிசலாங்கண்ணி பவுடராக சேர்த்துருக்கறனால கையை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே கெட்டியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து பேக் அரைக்கும் போது இலையை சேர்த்தேவும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் போல் ஹேர்லேயே ஸ்கேல்ப்லேயே நம்ம நல்லா ஆயில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால நமக்கு அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸ்கேல்ப்பில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கேல்ப்புக்கு தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஹேருக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு நியூ ஹேர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நியூ ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கும் நம்ம இச்சிங்னஸ் க்யூர் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கும் எல்லாமே நமக்கு ஸ்கேல்ப்பில் தான் நடக்கும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த பேக்கை வீக்லி ஒன்ஸ் அப்படி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது ஒரு 4 மந்த்ஸ்லேயே உங்கள் ஹேரில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு அடர்த்தியை உங்கள் முடியில் பார்க்கலாம். எனக்கு நிறைய ஹேர் வந்து ஃபால் ஆகுது, ஒரு நாளைக்கு 100 முடிக்கு மேலே கொட்டுது அப்படின்றவங்களுக்கு இந்த கீழாநெல்லி ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கீழாநெல்லி பவுடராக கிடைக்கல அப்படின்னா, இலையாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பவுடராக வாங்கியும் இந்த மாதிரி பேக்கோட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு ஹேரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆர் ஷேக்காக யூஸ் பண்ணி ஹேர் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதோடைய தன்மையெல்லாம் அப்புறம் ஷாம்பில் இருக்கிற கெமிக்கல் வந்து எடுத்துடும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம அளவாகவே எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நான் வந்து இந்த பச்சைப்பயிர் பேக், இந்த வெந்தயம் பேக் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நான் தலைக்கு ஷேக்காயோ ஷாம்புவோ நான் அளவாக தான் எடுத்துக்கிருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே நமக்கு நல்ல ஆயில் பிசுக்கெல்லாம் எடுத்துரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே இந்த பச்சைப்பயிரோ வெந்தயமோ அதுவே நமக்கு நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துரும். அதனால் நம்ம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது தலையில் வந்து நீங்கள் ஷேக்காவோ ஷாம்புவோ அளவாகவே எடுத்துக்கோங்க. அதுலேயும் ஷாம்பு அப்படின்னா அதில் கெமிக்கல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அளவாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேருக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லது தான். நமக்கு ரொம்ப நாளில் வந்து ஒயிட் ஹேர் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். கீழாநெல்லி கிடைக்காதவங்க பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பால்னஸ்லேயே ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி பேக்கை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வழுக்கையாக தெரியுதோ அந்த இடத்துலையும் வந்து முடி வந்து க்ரோத் ஆகும். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் 1-2 வாஷ்லேயே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு தான். வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரில் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் முல்லை சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.